பிள்ளைகளே, பழமொழிகள். தமிழ் மொழியில் பழமொழிகள் ஒரு அங்கமாக காணப்படுகிறது. பழமொழிகள் மனிதனுக்கு வேண்டிய அறநெறிகளையும் தத்துவங்களையும் எடுத்துச் சொல்லும் விடயமாக காணப்படுகின்றன. அந்த வகையில் பழமொழிகளையும் அதன் அர்த்தங்களையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதன் அர்த்தம் என்ன? மனதில் உள்ள நல்ல எண்ணங்களும் குணங்களும் முகத்தில் வெளிப்படும். அளவிற்கு மிஞ்சினால் அமுதமும் நெஞ்சு. எந்த விடயமானாலும் அளவை தாண்டினால் தீமையே ஏற்படும் என்பதை இந்த பழமொழி சுட்டி நிற்கின்றது. அவசரம் ஆபத்து. யோசிக்காமல் அவசரமாக செயல்பட்டால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். அடிக்கிற கைதான் அணைக்கும். கண்டிப்பானவர்களே உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள். அறிவுடையார் எல்லாம் உடையார். இதன் அர்த்தம், அறிவே மிக பெரிய செல்வம். அறிவில்லாதவனுக்கு 1000 சொன்னாலும் பயனில்லை. அதன் அர்த்தம், கற்றுக்கொள்ளும் மனத்திறன் இல்லாதவனுக்கு அறிவுரைகளால் பயன் விளையாது. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ். பாருங்கள், உண்மை அன்பிற்கு முன்னால் எதுவுமே தடை போட முடியாது. அள்ளாமல் குறையாது, கேட்காமல் கிடைக்காது. இதன் விளக்கம், முயற்சியால் தான் பயன் பெற முடியும் என்பதே இதன் விளக்கமாகும். அத்தகைக்கு சுண்ணாம்பு வைக்காதவன். இதன் அர்த்தம், உதவ வேண்டிய நேரத்தில் அந்த தருணத்தில் உதவாதவர்களை கூறும் பழமொழி. ஆடத் தெரியாதவனுக்கு மேடை சரியில்லையாம் என்றால், தன் குறையை ஒப்புக்கொள்ளாமல் பிறர் மீது குற்றம் சுமத்தும் சுபாவமுடையவர்களை இந்த பழமொழியால் கூறலாம். ஆழமறியாமல் காலை விடாதே. அதன் விளக்கம், ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்பு அதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து செயல்பட வேண்டும். அடுத்ததை பாருங்கள். ஆறு கடக்கும் வரை அண்ணன், ஆற்றை கடந்த பின் தம்பி. அப்படி அதன் பழமொழி அர்த்தம் என்னென்று சொன்னால், தேவைக்கு மட்டும் நெருக்கமாக வருவார்கள், அலுவல் முடிந்ததும் விலகி செல்லும் மனிதர்களை குறிக்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. கோபத்தில் இருப்பவர்களால் சிந்திக்க முடியாது என்பதையே இந்த பழமொழி உணர்த்துகிறது. ஆசை வெட்கம் அறியாது. அதன் விளக்கம், அதிக ஆசை கொண்டவனுக்கு வெட்கம், தயக்கம், நாணம் அற்றுப்போகும். 1000 பேரை கேட்டாலும் ஒரு புத்திசாலியை கேள் என்று சொன்னால், அதன் அர்த்தம், எண்ணிக்கை முக்கியமல்ல, தரம் என்பதுதான் முக்கியம் என்பதையே இந்த பழமொழி உணர்த்துகிறது. ஆலம் விழுதுகள் போல. ஒரு குடும்பம் அல்லது அமைப்பு பல கிளைகளை கொண்டமைந்து விருட்சமாவதை ஆலம் விழுது போல என்ற பழமொழி மூலம் விளக்குவார்கள்.